ஹாய், நான் டாக்டர் சங்கேஸ்வரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான டயட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா என்னோட பேஷண்ட்ஸ்க்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, காலை உணவை சீக்கிரம் சாப்பிடணும், அதே மாதிரி இரவு உணவை நம்ம சீக்கிரம் சாப்பிடணும். காலை உணவை லேட்டா சாப்பிட்டோம் அப்படின்னாலோ அல்லது இரவு உணவை நம்ம லேட்டா நைட் 10 மணிக்கு மேல சாப்பிட்டோம் அப்படின்னாலோ சுகர் கண்ட்ரோல்ல வராது. ஸோ ஃபர்ஸ்ட் காலை உணவு சீக்கிரம் சாப்பிடணும், இரவு உணவு சீக்கிரம் சாப்பிடணும், இதுதான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்ல நம்ம வழக்கமா ஒரு 4 இட்லி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதுல 1 இட்லி குறைச்சிக்கலாம். பட் நான் சாப்பிட்றதே ரொம்ப கம்மி தான், 3 இட்லி தான் சாப்பிடணும் அப்படின்னா அதுல ரொம்ப குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சட்னியில நம்ம அந்த கோகனட் சட்னி, தேங்காய் சட்னியை குறைச்சிக்கலாம். அதுக்கு பதிலாக புதினா சட்னி, கொத்தமல்லி அந்த மாதிரியான இதுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம போகலாம். அதே மாதிரி மதியம் வந்து நீங்க ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி இருந்தா, சாதாரணமா நான் வந்து ஒரு கப் ஒரு பவுல்ல இவ்வளவு ரைஸ் எடுத்துக்கிட்டா எனக்கு வயிறு நிறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் ஒரு குவான்டிட்டி இருக்கு. அதுல ஒரு கால்வாசி குறைச்சிக்கலாம். வழக்கமா நீங்க எடுத்துக்கிறதுல ஒரு கால்வாசி ரைஸை நீங்க குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதிலாக கீரை, காய்கறிங்க இந்த மாதிரியான விஷயங்களை சேர்த்துக்கலாம். ஈவினிங்ல ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும். அந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னா அது ஏதாவது ஒரு பச்சை பயிறு, கொள்ளு, சுண்டல் இந்த மாதிரியான ஸ்நாக்ஸை நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி நைட்டு டின்னர்ல நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கோதுமை தோசை, கோதுமை சப்பாத்தி, கோதுமை உப்புமா இல்லை அப்படின்னா சிறுதானிய உணவுகள் இதெல்லாம் நம்ம வந்து நைட்ல சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பூமிக்கு அடியில விளையிற கிழங்கு பொருட்களை நம்ம சாப்பிட்றத குறைச்சிக்கணும். நைட்ல வந்து ஃப்ரீக்வென்ட் ஸ்மால் மீல்ஸ், அதாவது ஒரே சமயத்துல நிறைய சாப்பிட்றத விட பிரிச்சு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.